ஹலோ வேஸ் வணக்கம். அது டெல்லி விமான நிலையம் ஒரே பரபரப்பா இருக்கு. ஏகப்பட்ட பேரு நிறைய பயணிகள் விமானத்தை பிடிக்கணும் அப்படின்ட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வயதானவர் மோத்தல சுருக்கம் வெள்ள முடி அது சாதாரண உடை அப்படின்னு ஒரு வயதானவர் நடந்து வராரு. கையில ஒரு தோல் பைய அவர் நடந்து வராரு. கவுண்டர்ல அதாவது டிக்கெட் கவுண்டர்ல ஒரு பெண் அமர்ந்திருக்கா. அவ பேரு அபிதா. அந்த பெண்ணிடம் அவர் பையில இருந்து டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இப்ப அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஐயா நீங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இப்ப அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்னமா சொல்ற, ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு அவர் கேக்குறாரு. இது ஒரு பிசினஸ் கிளாஸ் ஐயா, யாரிடமாவது நீங்க பரிசுட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு இந்த டிக்கெட் எப்படியா வந்தது? இது சாதாரண ஏழை மக்களுக்கு இந்த பிசினஸ் கிளாஸ் கிடையாது. இது பணக்கார நல்லா கோட் சூட் அணிஞ்ச நல்லா டீசெண்டா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிசினஸ் கிளாஸ் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லுது. இதை கேட்டு அவரு அம்மா நான் பணம் முழுவதும் செலுத்திட்டேமா, இந்த டிக்கெட்டுக்கு பணம் முழுவதும் செலுத்திட்டேன், நல்லா பாருங்கம்மா அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த பெண்ணும் ஐயா நாங்க சொல்றது உங்களுக்கு காது வெளியா, பக்கத்துல இன்னொரு பெண் நிக்கிறாங்க, இன்னொரு ஊழியர் நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இவரோட டிக்கெட் பார்க்கறதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு, இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண்ணிட்ட சொல்றா. இப்ப அந்த பெண்ணும் வாங்கி அந்த டிக்கெட் பாக்குறா. இந்த வயதானவருக்கு எப்படி இந்த டிக்கெட் வந்தது அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னும் அவங்களும் சொல்றாங்க. இப்ப அந்த பெரியவர் பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. லைன்ல நிக்கிறவங்க எல்லாமே பெரியவர் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமா இந்த பெரியவருக்கு எங்க இருந்து இந்த டிக்கெட் வந்தது அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப அந்த பெரியவர் அமைதியா இருக்காரு. இந்த நேரத்துல தான் அங்கிருந்து ஒரு கோட் சூட் போட்ட ஒரு இளைஞன் வரான். அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் திமிராவே இருக்கிறான். இப்ப நேரடியா அவங்க கவுண்டர்ல வந்துட்டு எனக்கு ஒரு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வேணும் அப்படின்னு அவன் சொல்றான். அவரை பார்த்து சார் இங்க டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஆயிடுச்சு, எதுவும் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த இளைஞன் சொல்றான், நான் இதை விட நான் டபுள் மடங்கு காசு தரேன், பணம் தரேன், எனக்கு ஒரு டிக்கெட் ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னும் அவன் கேட்கிறான். இந்த நேரத்துல தான் அந்த விமான பெண்கள் அந்த வயசானவர் பாக்குறாங்க. அந்த வயசானவர் பார்த்து ஐயா உங்க டிக்கெட் எனக்கு கொடுங்க, நீங்க எக்கனாமில போங்க அப்படின்னும் உங்களுக்கு எக்கனாமி தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவரு இல்லம்மா நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சேமிச்சு இப்பதான் நான் வெளியூர் போலாம் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கேன், அதுக்காக தான் இந்த டிக்கெட் எடுத்தேன், நான் பணம் முழுவதும் செலுத்திட்டேன், நான் எதுக்கு இந்த டிக்கெட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க இதை விட அதிகமாவே உங்களுக்கு பணம் வரும், இந்த பணத்தை வாங்கிட்டு டிக்கெட் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஐயா இது உங்களுக்கானது கிடையாது. அவர் பேசிட்டு இருக்கும் போதே டிக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. டிக்கெட் வாங்கின பிறகு அவர் சோர்வா கீழே உட்காந்துறாரு. இந்த இடத்துல தான் இந்த இந்தியாவில் ஒரு சாதாரண ஏழை மக்களுக்கு மரியாதை கிடையாதா, மதிப்பு கிடையாதா, அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன், நான் ஒரு சீனியர் சிட்டிசன் வயதானவர்களுக்கு இப்படியா மரியாதை குறைவா பண்றது அப்படின்னு அவர் சோர்வா உட்காந்துறாரு. அவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் கலங்குது. இந்த நேரத்துல அங்கிருந்து ஒருத்தர் கோட் சூட் போட்டு அழகா ஒருத்தர் அங்கிருந்து வராரு. அவரு நேரம் வந்து பாக்குறாரு. இங்க என்ன சலசலப்பு கேக்குது, இங்க என்ன சத்தம் கேக்குது, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சுத்தி வந்து பாக்குறாரு. எல்லாருமே ஒரு குழப்பமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு பெரியவரும் கீழே வந்து உட்காந்துருக்காரு. இப்ப அந்த பெரியவரிடம் ஐயா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் ஏர்போர்ட்ல மேனேஜர் மேலாளர் கேக்குறாரு. அந்த பெரியவர் ஐயா இது நான் எடுத்த டிக்கெட்டு, ஆனா அந்த டிக்கெட்ல இவங்க போக முடியாதுன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னும், இது ஏதோ பிசினஸ் கிளாஸ் தான், இல்ல போக முடியாதான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்போ இதை பார்த்து அந்த டிக்கெட் வாங்குறாரு. டிக்கெட் வாங்கி ஐயா எல்லாமே சரியா இருக்கு, இது நீங்க பணம் கொடுத்து வாங்கின டிக்கெட் தான், உங்களுக்கு இந்த விமானத்துல இடம் இருக்கு, நீங்க போய் அமரலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர் அமைதியா இருக்காரு. இப்ப அவர் கேக்குறாரு, இந்த ராயல் ஏர்லைன்ஸ் முதலாளி யாருன்னு தெரியுமா அப்படின்னும் அவர் கேக்குறாரு. அந்த அதிகாரியும் ஆதித்யா மல்ஹோத்ரா அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அந்த டிக்கெட்ல என்ன பேர் எழுதிருக்குன்னு நீ பாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அதுல பாக்குறாரு அந்த டிக்கெட்லயும் ஆதித்யா மல்ஹோத்ரான்னு பேர் எழுதிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த அதிகாரிக்கு புரியுது, அவரு தான் அந்த ஏர்லைன்ஸோட ராயல்டி ஏர்லைன்ஸோட முதலாளின்றது அவருக்கு புரியுது. ஆனால் அந்த பெரியவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இப்ப அந்த பெண்களுக்கு எல்லோருக்குமே புரிஞ்சிருச்சு, இந்த ஏர்லைன்ஸோட முதலாளி தான் இங்க வந்திருக்காருன்றது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு. எல்லோருமே ஒரு நிமிஷம் நடுங்கி போறாங்க. அங்குள்ள மக்களுக்கும் இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்ப எல்லோருமே லைனா வர சொல்றாங்க. லைனா வந்து நிக்கிறாங்க. இந்த ஏர்லைன் ஏழை பணக்காரன் அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் ஒரே உரிமை இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை தரணும், நீங்க எனக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுத்தீங்கன்னு இப்ப நான் பார்த்தேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அந்த பெண்கள் எல்லோருமே மன்னிச்சிருங்க ஐயா, நீங்க தான் தெரியாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு சாதாரண ஏழையா இருந்தாலும் ஒரே மாதிரி மரியாதை தான் இங்க கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு மன்னிப்பு வர்றாங்க. எல்லோரும் உதடும் கைகாலம் நடுங்குது. இந்த நேரத்துல அவர் மேல சொல்றாரு, இந்த ஏர்லைன் நான் கடினமா உழைச்சி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்னிடம் இன்னைக்கு 100 ஃபிளைட் 100 விமானம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எளிமையும் கடுமையான உழைப்பும் கூர்மையான மூலதனம் தான். இது மூணும் கடுமையாக உழைச்சிருக்கேன். எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவங்கவுங்க கடுமையாக உழைச்சி அவங்க ஒரு முறை அதில் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு
ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆனாலும் நீங்க இவ்வளவு பெரிய தவறு செஞ்சிட்டீங்க. மேனேஜர் இப்ப இவரை தவிர சாஹிப் தவிர, அவரு பேரு சாஹிப் தவிர எல்லோருமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். இந்த விசாரணையில யார் யாரு என்ன தவறு செஞ்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பணி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இந்த நேரத்துல தான் எங்களை மன்னிச்சிருங்கய்யா, இதுக்கு மேல இது போல தவறு நடக்காது அப்படின்னும் எவ்வளவு கெஞ்சுறாங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தையில உறுதியா இருக்காரு. அங்க நின்னுட்டு இதை பார்த்திருந்த எல்லோருமே கை தட்டுறாங்க. இப்ப அங்க ஒரு மாணவி வந்து, ஐயா இங்க நடந்ததை எல்லாருமே பார்த்தோம், நீங்க எங்களுக்கு ஒரு முக்கிய வழிகாட்டியா இருக்கீங்க, இப்படி உலகத்துல எல்லோருமே இருந்தா எல்லோருமே வளமா வாழ முடியும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன், மீண்டும் சந்திப்போம்.